2025ஆம் ஆண்டின் இறுதிக்குள் 208 நகர்ப்புற நல்வாழ்வு மையங்கள் திறந்து வைக்கப்படும் என மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை திருவிக நகர தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் ரவி நகர்ப்புற நல்வாழ்வு மையம் செயல்பாடு பற்றி கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன், திமுக அரசு பொறுப்பேற்றதும் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் 708 நகர்ப்புற நல்வாழ்வு மையங்கள் தொடங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அவற்றில் 2023ஆம் ஆண்டு 500 மையங்கள் திறக்கப்பட்டு உள்ளன என்றும், மீதமுள்ள 208 மையங்களை இந்த ஆண்டு இறுதிக்குள் முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளார் எனவும் அவர் அப்போது தெரிவித்தார். 2022ஆம் ஆண்டு மே திங்கள் 7ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இதே மன்றத்தில் 110 விதியின் அறிவிப்பில் 708 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் தமிழ்நாட்டில் அமையும் என்று அறிவித்த ஒரே ஆண்டில் 2023 ஜூன் திங்கள் 6ஆம் தேதி 500 மருத்துவமனைகளை ஒரே நாளில் இங்கிருந்து சென்னையிலிருந்து திறந்து வைத்தார்கள். மீதம் 208 மருத்துவமனைகள் தற்போது கட்டும் பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது. அதற்கான பணியாட்களை நியமிக்கும் பணியும் அந்தந்த மாவட்ட ஆட்சி தலைவர்கள் தலைமையில் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி பணி மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த மாத இறுதிக்குள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் வாயிலாக இந்த 208 நகர்ப்புற நலவாழ்வு மையங்களும் திறந்து வைக்கப்படவிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.